guys, நான் அவங்க SK ஷாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன கேம்னா டகாஷி தி கேம். டகாஷி த ஷேடோ வாரியர். இந்த கேம் யூனிட்டியோட தான் மொபைல் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஓவராக பேச வேணாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SK ஷார்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம் ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆக எனக்கு தெரியும் கொஞ்சம். உங்களுக்கு இந்த கேம் புதுசுன்னா நான் இதை எதுவும் சொல்ல கைஸ். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சண்டையோட தான் காட்டுறாங்க. டகாஷி நோ ஸ்டாண்ட் இன் மை வே. ஓகே, ஓகே கைஸ், அவனை இப்போ என்ன பண்ணணுன்னா அவன் என்னோட பாஸ் கிட்ட போகிறாராமா. அது நம்ம விடக்கூடாது. ஆனால் இதில் நம்ம செத்துடணும், அப்போ தான் அடுத்த இதாகும். அதனால் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அதிகமாக. அவாய்டடா பர்ஃபெக்ட்லி டைம்டு ஜம்ப். ஓகே கைஸ், நம்ம இப்படியே அடி வாங்கக்கூடாது, கொஞ்சம் அடிக்கணும். ஓகே கைஸ், இப்படி அடித்தோன்னா பவர் குறைஞ்சிடுது. ஓகே, இவனை கொன்னா என்ன நடக்கும்? ஓகே கைஸ், இப்போ டகாஷி வீக் ஆகிட்டாரு. ஃபேர்வெல் டகாஷி. ஓகே, இப்போ இந்த கதை என்னென்னா, ஷேடோ வாரியரில் இருக்கிற டகாஷிக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவரை வச்சு அவர் மற்ற எம்பையர்ஸ் எல்லாம் கைப்பற்ற போகிறாரு. அதுதான் இதோட கதையே. நிறையா டஞ்சன்ஸ்களெல்லாம் போவார் டகாஷி. அதில் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வேர்ல்ட் ஸ்டோரியை ஃபுல்லாக ஃபைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் போவோம், காட் ஆஃப் வார் மாதிரி. இப்போ நமக்கு அது என்னன்னு தெரியாது கைஸ், போக போக சொல்லுவாங்க அவங்களே. ஓகே, யூ ஆர் டெட். ரிவைவ் பண்ணும். என்ன, நான் எப்படி அலைவாக இருக்கேன்? நான் பயப்படாத டகாஷி, நான் உன்னை ரிவைவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீ உன் பாத்துக்கு போ, எல்லா எம்பையரையும் கைப்பற்று. நீ யார்? நான் எதுக்கு நீ சொல்கிற பேச்சை கேட்கணும்? நான் அவனை அழிச்சே தருவேன். ஆனால் நான் ஒரு விஸ்பர் தான், என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் அழிக்கணும். உன்னோட கிஃப்ட் ஆஃப் ரிவைவ், இது என்னோடய கிஃப்ட்டு. இது ஒரு மேஜிக். ஓகே அப்படின்னு சொல்லு. ஓகே கைஸ், நம்ம அப்படியே கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, அந்த பவரால் நமக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு, அடிக்கிற பவர். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. டக்குன்னு உள்ளார போய் ஸ்டெல்த் அட்டாக் எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸ்டெல்த் அட்டாக் எவனுக்கும் தெரியாது. ஓகே, ஸ்டெல்த் அட்டாக் ஒரே அடி தான். அவனும் முன்னாடி திரும்பிட்டு தான். இவனே அப்படியே ஸ்டெல்த் அட்டாக். அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருப்பான். இவனுக்கு ஸ்டெல்த் அட்டாக் போட முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணும். ஒரே அடி தான். அவனுக்கு எவனும் பார்க்கல இன்னும். அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், அவன் பார்த்துருப்பான். ஓகே, அப்படியே மெதுவாக போய் உன்னை ஸ்டெல்த்து பாட்டோடனே அவன் வருவான் பாருங்க. இப்போ இவனை அப்படியே மெதுவாக அடிக்கணும். மேலே ஏதோ புதுசாக ஏதோ மீட்ரு காட்டுது. ஓகே கைஸ், அப்டேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது இந்த மாதிரி மீட்டர்லாம் காட்டல. ஓகே கைஸ், அடித்து நவுத்துவான் இவனை. அவ்வளோதான், 2 அடியில் சாஞ்சிட்றானுங்க எல்லோரும். ஆனால் பேச்சு மட்டும் வாய்கிலேயே பேசுவானுங்க. ஓகே கைஸ், அங்கே ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது, அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ரீஅவைக்கன் எனிமி லெவல் அப்கிரேட். ஓகே, டெவலப் பண்ணிடலாம். ஓகே, ஏதோ ஜப்பானீஸில் போட்டிருக்குது. ஓகே, நம்ம கிளம்புவோம். ஓகே கைஸ், இங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. பவர் வேறு ரீஃபில் ஆகிடுச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், ரெடியா? ஓகே கைஸ், ஒரு அடி அடிச்சிட்டாங்க கைஸ். இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது, அடிச்சு நவுத்தணும் கைஸ் இவனை. அவ்வளோதான் கைஸ். நம்ம ரீஃபில் ஹெல்த் பண்ணணுன்னா நமக்கு
ஓகே, இங்கே ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கான்னு தேடிட்டுருக்கேன். இதெல்லாம் அடித்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதெல்லாம் அடிக்க முடியுமா? ஏதாவது ஜப்பானீஸில் எழுதியிருக்காங்க. ஜாப்பனீஸா சைனீஸான்னு தெரில. ஜப்பானீஸில் தான் இது போடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ ஈஸியாக தான் இருக்கும், போக போக கஷ்டமாகும். ஓகே, அங்கே இருக்காங்க பாருங்கள். இங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். டபுள் ஜம்ப் பண்ணிவிட்டு அவனை போய் அடிக்கணும். ஓகே கைஸ், முடிச்சு விட்டா நம்மள. ஓனா தப்பான பக்கம் போட்டேன்னு அட்டாக்கு வேஸ்ட் சாவுப்பா. இருங்க கைஸ், நான் எழுத்தை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஒன்ஸு மேஜிக் ஸ்கில்ஸு. ஓகே, சோர். ஓகே, என்னமோ இருக்குது. நம்ம ஒரு வாட்டி செத்தாலும் திரும்ப ரிவைவ் ஆகிறதுக்கான பவர்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவங்ககிட்ட அடி வாங்கி பார்ப்போம். அடிடா சீவிரம். ஐயோ டேய், செத்துட்டியாடா. சரி, என்ன நடந்தது இப்போ? என்னாச்சு? ஐயா, என்னாச்சு கைஸ்? இப்போ நம்ம இப்போ சேவ் பண்ணுற ஆப்ஷன் காட்டினா மட்டும்தான் உண்டு. இங்கே நான் போய் ஹெல்த்தை ரீஃபில் பண்ணிக்கணும். அப்பாடி இருக்குதுடா. சீக்கிரம் போய் நான் ஹெல்த்தை ரீஃபில் பண்ணிடுறேன் கைஸ். அதுக்கு ஒரு ஆட் பார்க்கணும். ஏதோ பாருங்க, இதான். ஓகே, 10 வேணுமா? பண்ணியாச்சு கைஸ். ஓகே, வாங்க. சார்ஜர் அட்டாக். ஓகே, இதான் சார்ஜர் அட்டாக்கா? ரொம்ப லேட் ஆகுது. சரி, இது அடிப்போம். இதுதான் பள்ளி கைஸ். ஓகே, இதுக்குள்ளே ஏதோ ஃபாகாக இருக்குது. என்டர் எனிவேஸ் பாஸ் டு பவர் ஆஃப் ஃபுல் கரண்ட் பிளேயர். லெவல் 3 வேணுமா? ஓகே, க்ளோஸ். இப்போதைக்கு எனக்கு லெவல் 2ல் இருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் போய் லெவல் 3க்கு பண்ணிட்டு வந்துடுறேன். லெவல் 3ல் தான் இருக்கேன் நான். ஓகே கைஸ், நான் லெவல் 3ல் தான் இருக்கேன். தெரியாமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, வாங்க போய் அடிப்போம். போவோம். ஓகே, இப்போ கட்சிங் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், பாருங்கள் கத்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தோக்கடிக்கிறதுக்குன்னு தனி ஸ்டைலாக இருக்குது. வந்தால் எம்பரர் டோஜோவா? இப்போ நல்லா. டோக்கோ, வாட் ஆர் யூ டூயிங்? காசி சான் எம்பரர் ஆஃப் த நான் தான்டா டோஜோ. ஓகே, டாக்கோவா என் பேர்? ஓகே, நான் ஆர்டர் போடுறேன். இந்த மாதிரி பண்ணாத. ஓகே கைஸ், அடி உழுவுது பாருங்க. என்ன அடி! ஒரு அடிக்கே தக்காஷி அவ்வளோ அடி வாங்குறான். ஒரு அடிக்கே எவ்வளோ ஹெல்த் குறையுது. பெரிய வேடு. அந்த பவர் வந்துச்சுன்னா பவர் வச்சு அடிக்கலாம். பவர் வந்துருச்சு கைஸ். இப்போ அடிக்கிறோம் பாருங்க. டோக்கோ ஃபுஜினோ. ஓகே கைஸ், ஃபைட்டே வெறித்தனமாக போயிட்டுருக்குது. ஓடுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், ஜஸ்ட் மிஸ். அது
ஓகே பவரை போட்டு விடுவோங்க. இப்படி பவரை போட்டு தான் கைஸ் அவனை அடிக்கணும். ஓகே அவனும் பாருங்க என்ன வேகத்தில் வரான்னு எனக்கு தெரியணும்னு நான் இப்படி வச்சிட்ருக்கேன். இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவைடாகி பவர் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா சார்ஜ் அட்டாக் கூட அடிங்க. எனக்கு அது சரியாக வரல. இப்போ அடிப்போம் போய். எனக்கு ஒரு அடி அடித்தான் பாருங்க. இப்போ பாருங்கள் பாதி லைஃப் தான் இருக்குது. இன்னும் 2 அடி அடித்தேன்னா நான் செத்துருவேன். அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். முன்னெல்லாம் இப்படி அடித்தா எவைடர்னு காமிக்கும். கிட்டக்கால போனவுடனே அடிப்போம். பின்னாடி இருக்கும்போது நம்மளால் அடிக்க முடியல, மறந்தேட்டேன். இப்போ பாருங்க ஓடு. இன்னும் கொஞ்சோண்டு தான் கைஸ் இருக்கு. நிற்காம ஓடு. கிட்டத்தட்ட நம்மளை அடிக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான் கைஸ். இப்போ அவன் பவர் வேறு ஃபுல்லாகிட்டே இருக்குது கைஸ். அவன் எப்போ ஹெல்த்தெல்லாம் இதாகுதோ தெரில கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சா விட்ருப்பான் கைஸ் இந்நேரம் நம்மளை. பர்ஃபெக்ட் டாஜ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். சாவுடா. என்ன ப்ரோ சாவலா? அவ்வளோதான். இப்போ கட்சின் பிளேயர் சாவுடா. தலையை திரும்பி அனுப்பிட்டான். சீக்ரெட் பேத்தா